श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि 434 श्लोकम्। गुणदोषविशिष्टेऽस्मिन् स्वभावेन विलक्षणे सर्वत्र समदर्शित्वं जीवन्मुक्तस्य लक्षणम्। வேதாந்தம் சொல்கிறது, ஒரு மனிதன் ஞானமடைஞ்சு இந்த சரீரத்தில் இருக்கும்போதே, இந்த சரீரம் இன்னும் உயிரோடு இருக்கும்போதே, எந்த சரீரத்திலோ ஒரு ஜீவபாவத்தோட ஒருத்தன் இருந்து அஜ்ஞானத்தினால துக்கம் படுறானோ, இந்த தேகமும் இந்த உலகமும் இந்த மனசு இதெல்லாம் சத்தியமாக நினைக்கிறானோ, அப்படிப்பட்ட அந்த அக்ஞானிப்பு ஞானமடைஞ்சு குரு சாஸ்திர மூலமாக ஞானமடைஞ்சு இந்த ஜன்மத்திலேயே இந்த சரீரத்தில் இருக்கும்போதே முக்தி அடையணும். அதனால் வேதாந்த பொறுத்த வரைக்கும் முக்தன் இது இங்கே இப்போ, எங்கோ எப்போ எங்கோ அப்படி இல்லை, இங்கே இப்போவே. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும்? ஒருத்தன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னா அவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கோ இல்லை நம்மளை பார்த்த சில பேருக்கோ என்னன்னு சொன்னால், இந்த ஆக்சுவலாக அடுத்தவங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம்தான், நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்படி ஸ்தித பிரஜ்ஞ லட்சணங்கள் என்னாலும் ஜீவன் முக்தனுடைய லட்சணங்கள்லானும் எல்லாம் ஒன்று தான். சில ஸ்லோகங்களுக்குள்ள ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம்னு சொல்கிறாரு. நேத்திக்கு பார்த்தோம் கடந்த வகுப்பில் இந்த ஸ்லோகம் வரைக்கும். குணதோஷ விசிஷ்டே அஸ்மின் ஸ்வபாவேன விலக்ஷணே. த மெரிட் அண்ட் டிமெரிட், குணமும் அண்ட் தோஷமும், நல்லது கெட்டது, இதெல்லாம் கூட ரெண்டு வித்தியாசமான ஸ்வபாவ விலக்ஷணத்தோடு இருக்கு. ஆனால் முக்தன் ஞானம் இந்த ஜீவன் முக்தனை அந்த மெரிட் ஆர் டிமெரிட், குணத்தினோ தோஷத்தினோ பார்க்காமே குணத்துக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்து என்ன, தோஷத்துக்கு ஆதாரம் இருக்கிற வஸ்து என்ன. குணதோஷங்கள் అనేది பிரகிருத்தில் எப்பவுமே இருக்கும். அதனால் எல்லாமே தோஷம் மொத்தம் நீக்கணும் అనేది முடியவே முடியாத காரியம். தோஷம் நீக்கிறதுன்னா நம்ம புத்தியில் இருக்கிற இந்த கோளாறு அஜ்ஞானத்தின் தான் நீக்கணும் தவிர, உலகத்தில் சரி பண்ணி இந்த உலகத்தின் மொத்தத்தினையும் தோஷரகிதம் பண்ணணும். அப்படின்னா இன் ரிலேட்டிவ் வேர்ல்டு யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தி பர்ஃபெக்ஷன். ஆனால் இந்த இம்பர்ஃபெக்டாக காணப்படுற இந்த உலகத்துக்கு அப்படின்னா குணத்தினை யார் பார்க்குறா? நான் பார்க்குறேன். தோஷத்தினை யார் பார்க்குறா? நான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்போ குணமுன்னு தோஷத்தினை தெரிஞ்சுக்கிற ரெண்டுத்தினையும் நானும் இன்னொரு ஏதோ வஸ்துவாக இருந்திருக்கணும். அதனால இது குணதோஷ ரஹிதமானது என்னுடைய ஸ்வரூபம். ஸ்வரூபத்தில் குணதோஷங்கள் இல்லை, ஸ்வரூபத்தில் சுகதுக்கங்கள் இல்லை,
ஸ்வரூபத்தில் லாப நஷ்டங்கள் இல்லை. ஸ்வரூபத்தில் அடையிறது இழந்து போகிறது ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட திருஷ்டி யாருக்கு இருக்கின்றனதோ அவன் தான் ஜீவன் முக்தனని சொல்லப்படும். இதுக்கு பகவத்கீதையிலோ பல இடத்துல பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஸ்லோகம் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகே ச பண்டிதா சமதர்ஷினஹ. இந்த சமதர்ஷத்துவம் அவன் வித்யா படித்தவனும் படிக்காதவனை, வினயம் இருக்கிறவனும் வினயம் இல்லாதவனை, அப்புறம் சம்பன்னனா இதெல்லாம் வித்யா வினயத்தோட சம்பன்னமாக இருக்கிற பிராமணன் பார்த்தானோ, இதெல்லாம் இல்லாத சண்டாளன்னு பார்த்தானோ, ஒரு பசுமாடுன்னு பார்த்தானோ, யானைன்னு பார்த்தானோ, நாயின்னு பார்த்தானோ, என்ன பார்க்குறான், இல்லை நாய் மாம்சம் சாப்பிட்ற செண்டாளன்னு பார்த்தான்னு கூட அவனு இந்த வெளியில் இருக்கிற குணதோஷங்கள் பேதங்கள் பார்க்க மாட்டான். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற அதிஷ்டானம் என்னானேது தெரிஞ்சுக்கிறான், பார்க்குறான். ஆத்மான்னு பார்க்குறான், பிரம்மன்னு பார்க்குறான். அதனால் அவனு பண்டிதா. பண்டிதர்கள் பண்டிதர்கள்னா பாண்டித்யம் படித்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கினதால பண்டிதன் இல்லை. இந்த அறிவு ஏற்பட்டால் அவன் பண்டிதன். அவங்க சமதர்ஷிகள், அவனே ஜீவன் முக்தன். அடுத்தது இன்னைக்கு 435வது ஸ்லோகம். இஷ்டானிஷ்டார்த்த சம்பிராப்தௌ சமதர்ஷிதயாத்மனி உபயத்ரா விகாரித்வம் ஜீவன்முக்தஸ்ய லக்ஷணம். மேலே சொன்ன ஸ்லோகத்தில் சிமிலராக இருக்கிற இன்னொரு விதமாக இஷ்ட அனிஷ்ட அர்த்த சம்பிராப்தோ. இந்த வாழ்க்கையனே விவகாரம் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் மனசுக்கு சிலது இஷ்டமானது வரும், மனசுக்கு சிலது అయిష్టமானது வரும். இஷ்ட அனிஷ்ட விஷயங்கள் ஏதாவது அர்த்த சம்பிராப்தோ அதெல்லாம் வரும் வாழ்க்கையில். எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் எப்பவுமே பிடிச்சதே வராது, எல்லாருக்கும் எப்பவுமே பிடிக்காததையும் வராது, மாறி மாறி வரும். ஸோ இப்படி இஷ்டமானது அனிஷ்டமானது. அனிஷ்டமன் ஏன் சொல்கிறான், இவனுக்கு அனிஷ்டமன் ஏதாவது இருக்குமான்னா, இவனுக்கு அனி சாய்ஸ் எதுவுமே அனிஷ்டமானது இல்லைன்னா கூட உடம்புக்கு ஒத்துக்காத விஷயம், இல்லை யாரோ ஏதோ சொல்கிறாங்க, நல்லா பாராட்டி சொன்னால் நல்லா தான் இருக்கும் காதுக்கு கேட்குறதுக்கு. அதே அனிஷ்டமாக ஏதாவது நம்மளை பற்றி குற்றம் சொன்னால் அதுதான். அப்படி இஷ்ட அனிஷ்டமான விஷயங்கள் எது சம்பிராப்தம் வந்தப்போ கூட இந்த சமதர்ஷிதையா இவன் மேலே ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, அந்த சமதர்ஷன புத்தி இருக்கிறதுனால இதெல்லாமே மனசு நினச்சிக்கிறது, மனசில் தோணுறது இஷ்டம் அனிஷ்டம் இதெல்லாம். மனசு அடங்கி போன தூக்கஸ்தித்தில் என்ன தான் இருக்கு, தூக்கத்தில் மனசு இல்லை, இஷ்டம் அனிஷ்டம் இல்லை. சுற்றி எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவனு நம்ம பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு நம்மளை மேலே துவேஷம் இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிட்டு இருந்தாலும் சரி, இல்லை யாரோ நம்மளை பாராட்டுறாங்க, மனசு அங்கே இல்லை, ரிசீவ் பண்ணிக்கலை, அதனால் ஒன்றும் தெரியல. அப்போ நானும் நல்லா தானே இருக்கேன், என்னோடய ஸ்வரூபத்தில் நான் ஆனந்தமான தானே இருக்கேன். ஸோ சமதர்ஷித்தத்தினால எந்த சமதர்ஷத்துவம், இதோ மேலே ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அப்படி இந்த ரெண்டு ஏதாவது வரும்போதும் இஷ்டமானது அனிஷ்டமானதை உபயத்திர அவிகாரித்துவம். இஷ்டம் வந்ததுனால ஒரு விகாரம் ஏற்படலை, எக்ஸைட் ஆகலை,
ஆஹா ஓஹோவனே ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் இல்லை. அதே மாதிரி கஷ்டமானது ஏதோ நமக்கு பிடிக்காதது ஏதாவது நடக்கிறது வருதுன்னு சொன்னால் அதுக்கும் விகாரம் இல்லை. இவன் அதனால் துக்கப்படலை, கவலைப்படலை, அதில் வெறுப்பம் வரல அது மேலே. அப்படின்னு விருப்பம் வெறுப்பம் இந்த ரெண்டு விகாரங்கள் யாருடைய மனசில் ஏற்படாமல் இருக்கின்றனதோ அவனு ஜீவன் முக்தா. இதுதான். இதுக்கு கூட பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள். ஒன்று யத்ருச்சாலாப சந்துஷ்டः துவந்த்வாதீதோ விமத்சரः. பார்த்தீங்களா? அதிருஷ்டத்தினால, திருஷ்டம் கண்ணு தெரியுமா? யத்ருச்சா லாப, நான் திருஷ்ட, யத்ருச்சா யாதிருச்சிகமாக ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால கர்ம ஃபலத்துக்கு தகுந்த மாதிரி என்னவும் வருது. எது வருதோ அதை வச்சு அவனும் சந்தோஷமாக இருக்குமா, சந்துஷ்டாக. அப்படி இருந்துட்டு துவந்தவங்கள் அன்னத்துக்கு அதீதமாக இருப்பார். அந்த துவந்தவங்களில் தான் ஒரு வார்த்தை இங்கே இஷ்டா அனிஷ்டா. அதனால் அப்புறம் ஏன ருஷ்யதி ஆர் ந துவேஷ்டி, பகவத்கீதை ரெஃபரன்ஸு. ந சோச்சதி ந காங்க்ஷதி. இந்த ருஷ்யதி ந துவேஷ்டன்னா விரும்பவும் மாட்டான், வெறுக்கவும் மாட்டான். சரியா? அதான் சொன்னானே, he never excited, he gets excited or he never gets depressed or dejected. அதே அப்படி இருக்கிறதுனால அதனால் ந சோச்சதி, துக்கிக்க மாட்டான், துக்கப்பட மாட்டான். ந காங்க்ஷதி, இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் எல்லாம் இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆசிக்க மாட்டான். ஏன்னா ஆசிக்கிறதுக்கு காங்க்ஷ பண்ணுறதுக்கு இல்லை, சோச்சதி துக்கிக்கிறதுக்கு மனசு அங்கே இருந்தால் தானே. மனசு மொத்தம் பிரம்மத்தில் லீனமாயிடுது. பிரம்ம பாவத்திலே லீனமாகி மனசு தனக்கு அனே ஒரு இந்த மாதிரி இந்த துவந்தங்களுக்கு போக மனசு இருக்கு. மனசு பூர்ணமாக பிரம்ம பாவத்திலேயே இருக்கு. பிரம்ம பாவத்தில் வந்து பார்க்கும்போது அதே மனசை வச்சுட்டு இந்த துவந்தங்களுக்கு எங்கே ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 436 வந்து ஸோ அந்த பிரம்ம பாவம் பற்றி இங்கே சொல்கிறார். பிரம்மானந்தரசாஸ்வாத அசக்த சித்ததய, பிரம்மானந்தரசாஸ்வாத ஆசக்த சித்ததயாயதேஹே அந்தர்பஹிரவிஜ்ஞானம் ஜீவன்முக்தஸ்ய லக்ஷணம். தொடர்ந்து நிரந்தரமாக அந்த பிரம்மானந்த ரசாஸ்வாத அப்படி இருக்கிறதுனால என்ன, தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மனசில் என்ன விகாரமாவது வரட்டும். மனசில் விகாரம் தெரியும். முதல்ல விகாரம் என்னென்னது, த ஃபஸ்ட்டு ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி. இப்போது இஷ்டம் అయిష్టం అనేది முன்னாடி தெரியறது. ஆனால் அது மனசு ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கிச்சு தவிர விகாரத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு, விகாரத்துக்கு விருப்பம் வெறுப்பம் ஏற்படுறதுக்கு அது இடம் கொடுக்கறது இல்லை. ஸோ பிரம்மானந்தம். ஏன்னா என்னதான் இருக்குது, இதெல்லாம் சத்தியமே இல்லையே. சத்தியம் என்ன, பிரம்மம். ஸோ பிரம்மே தான் சத்தியம். பிரம்மத்தில் ஒரு குறையும் இல்லை, ஒரு விகாரம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அது நானனி ஞாபகம் வச்சுக்கினதுனால வர ஒரு திருப்தி, ஒரு நிறைவு, அதுக்கு பேர் பிரம்ம ஆனந்த ரச சுவாத. அதை நீ கவனிச்சுட்டே அந்த நிலையில் இருக்கிறதுனால அசக்த சித்ததையா யதேஹே. சித்தம் வந்து ஆசக்தி இல்லை எதிலையுமே.
அது என்னாவது நடக்கட்டும், என்னாவது போகட்டும். இப்போ மனசு அது எதுலையுமே ஒட்டுக்கிறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆசக்தி படுறதில்ல. சரி, அசக்த சித்தத்தையா யதேஹே, இந்த முனி சாதகனும் ஞானி அந்தர்பகி பகி அவிஜானம், இவனுக்கு உள்ள வெளியில் இந்த வேற்றுமை நீங்கி போச்சு. இந்த வார்த்தை பல வாட்டி வந்தது. அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதः. எது மனசு புலங்கள் மூலமாக எட்டி வெளியிலோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ, அப்புறம் உள்ள மனசு என்ன சிந்திக்கிறதோ, இந்த வெளியில் பார்க்கறதே உள்ள சிந்திக்கிறது అనేది இது ரெண்டு வஸ்து கிடையாது. உள்ள மனசில் எல்லாமே என்ன ரூபத்திலோ தான் பாஹ்ய லோகம் எல்லாமே தெரிகிறது. அதனால் இந்த இன்சைடு அண்ட் அவுட் சைடு அப்படிப்பட்ட இந்த தேச விபஜனை டிவிஷன் இந்த ஞானிக்கு இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்கு இவங்க எல்லாரும் எனக்கு சேர்ந்தவங்க, அவங்க எங்களை சேர்ந்தாதவங்க. அதனால அந்த அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கறது. இந்த பஹிஹி அந்தம் అనేది கூட ஒரு பெயர் ஆஃப் ஆப்போசிட் தானே. இன்சைட் அவுட் சைடு, அப் டவுன். இந்த மாதிரி இன்சைடு அப் சைடு டவுன் அண்டு லெஃப்ட் ரைட் இது எல்லாமே பேசுகிறோம் விவகாரத்திலோ. ஆனால் உண்மையாக ஆகாயம் பற்றி சிந்திக்கும்போது ஆகாயத்தில் இப்படிப்பட்ட டைரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு நான் மேலே கீழேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கை இங்கே வச்சுட்டு கைக்கு மேலே கிளிப் பண்ணுறேன், கிளிப்பு இங்கே வச்ச கீழன்றேன். என்ன இது? இது ஒரு பிரமதான். மேலே கீழனேது நான் கல்பிச்ச இது டு த ரிஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் த ஹேண்ட். அந்த ஹேண்ட் ரிஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படி என்ன இருக்குது? இங்கேயும் ஆகாயந்தான் இருக்கு, இங்கேயும் ஆகாயந்தான் இருக்கு. ஆனால் இன் பிட்வீன் இது ஏதோ இன்னொரு பொருள் கொண்டு வந்தால் அது ரிஃபரன்ஸ் வச்சுட்டு அப்பு டவுன் அண்ண. ஸோ இந்த மாதிரி ஆகாயத்தில் எப்படி டைரெக்ஷன்ஸ்னு ஊகிக்க முடியாதோ, கல்பிக்க முடியாது, ஊகிக்கிறோம். நம்ம செய்கிறத இமேஜின் பண்ணுறோம் தவிர யூ கேனாட் கிரியேட் த டைரெக்ஷன்ஸ். இம்பாசிபிள் டாஸ்க் அது. என்ன ஆகாயம் அனந்தமாக சர்வத்திர பரவி இருக்கிறதுனால. ஸோ யாருக்கு இப்படிப்பட்ட உள்ள வெளியிலனே எந்த பேதபாவமும் இல்லாமல் இருக்கிறதுனால இவர் இந்த லக்ஷணம் இருக்கிறத ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். இன்னொன்று கூட பகவத்கீதையில் இந்த படித்த இப்போ 3 ஸ்லோகங்கள் அதுக்கு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, ஏஷாம் துவந்தகதம் பாபம், யாருக்கு இப்படிப்பட்ட ஜீவன் முக்தி நிலை வரும்? யாருக்கு அவனுடைய அந்தக்கரணம் சுத்தி ஆகிடுதோ. அந்த அந்தக்கரணம் சுத்தியாக இருக்கிறதுக்கு பேர் தான் பாபம் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதனால் பாபம்னா என்னமோ இல்லை, நம்ம மனசில் பேதம் தெரியறது, ராகம் துவேஷம் ஏற்படுறது, காமக்ரோதங்கள் உருவாகிறதுன்னா அதுதான் பாபம். ஏன்னா அது துக்கத்துக்கு காரணமாகிறது. பாபம் இஸ் ஈக்குவல் டு துக்கம், ஓகே, புண்ணியம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு நம்ம மனஸ்திதி தான் இந்த புண்ணிய பாபம் பற்றி சொல்கிறது. சுகதுக்க நிலை மனசில் தானே. ஸோ இவனுக்கு எந்த ஜனானாம் புண்ணிய கர்மனாம், அநேக ஜன்மங்களில் இவன் இப்படி புண்ணிய கர்மன்னு என்ன இன்னொரு அர்த்தம்? சாதனை. அவன் சித்தசுத்திக்காக ஏதேதோ சாதனை பண்ணிகிட்டே வந்தான். அதனால் நான் என்ன புண்ணிய கர்ம பண்ணால் கூட, தார்மிக கர்ம பண்ணால் கூட அது
என்னுடைய சித்தத்துடைய சுத்திக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே பண்ணால் அது சித்தத்தின் சுத்தி பண்ணும். அது சித்தத்துக்கு சுத்தி இல்லை தெரியாமல் புண்ணியம்னு என்னமோ புண்ணியம்னா நம்ம திருஷ்டியில் என்ன, எனக்கு நல்லா எல்லாமே சுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி பாவத்தோடு இருந்தால் சித்த சுத்தி ஏற்படாது. ஸோ புண்ணிய கர்மணாம் ஜனானாம் ஏஷாம் துவந்தகத பாபம், பாபமெல்லாம் நீக்கப்பட்டு அவங்க மட்டும்தான் தே தே துவந்த்வமோக நிர்முக்தாக, அவங்களு தான் இந்த துவந்தங்களிலிருந்து விமுக்தர்கள் ஆயிடுறாங்க. சித்தம் விஷாலமாக இல்லைன்னா இந்த பேதங்களும் நீக்கிறது கஷ்டம். சங்குச்சிதமான அல்பமான நேரோ மைண்டட்னஸ் இருந்தால் ஒருக்காகவும் நமக்கு இந்த సమదర్శనం వరాదు, ఎదిమే వరాదు. సో ద్వంద్వ మోహత్తులో నుండి ఈ ద్వంద్వం అనేది ద పెయిర్స్ ఆఫ్ కాంప్లిమెంటరీస్ ఆర్ ఆపోజిట్స్ అనేది ఉంది, ఇది మోహం. ఇట్స్ ఎ డెల్యూషన్ ఓన్లీ. அந்த டெல்யூஷன்ல నుండి இவங்க நிர்முக்தர்களாயிடுறாங்க. அப்படி நிர்முக்தாக அவங்க தான் பஜந்தி மாம் திருடவிரதாக, அவங்கள் தான் என்னை பஜந்தே மாமன்னாங்க ஆத்மனை, பரமாத்மா ஆத்மனை திருடமாக அது பிடிச்சி நிற்பாங்க, அதினே சேவிப்பாங்க. ஆத்ம மேலே பக்தி, ஆத்ம மேலே திருஷ்டி வைக்கிறதனே ஒரு விரதத்தினை திருடமாக வச்சிருப்பாங்க అని பகவத்கீதையில பகவான் பல விதமாக விவரிக்கிறார். அடுத்தது 437வது ஸ்லோகம். தேஹேந்திரியாதோ கர்த்தவ்யே மமஹம் பாவவர்ஜிதः ஔதாசீன்யேன யஸ்திஷ்டேத் சஜீவன் முக்தலக்ஷணः. தேகம், இந்திரியங்கள் அப்படின்னா இந்த ஸ்தூல உபாதிகள், அப்புறம் கர்த்தவ்யே நானு செய்யறே அనే ஒரு கர்த்தృత్వ பாவம் அப்படின்னா மனசு, அப்புறம் மம அகம்பாவம். இந்த மம అండ్ అహం నాను என்னோடது అనేది புத்தியில் ஏற்படுறது விஞ்ஞானமய கோஷத்தில். அப்படி என்ன சொல்கிறாரு, இந்த முக்கியமான 4 கோஷங்கள் தேகம்னா அதில் பிராணமயம் கூட வருது. ஸோ அன்னமய கோஷம், அப்புறம் இந்திரியங்களை சொன்னதுனால பிராணமய கோஷம், கர்த்தவியன்னா த ஃபீலிங் ஆஃப் டூயர்ஷிப் அது மனசு மனோமய கோஷம், அப்புறம் நான், அப்புறம் மம அகம், அப்புறம் இந்த அகம்பாவம் மம என்னோடதானே பாவம், இந்த எல்லாத்தினையும் அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் வரைக்கும் இந்த எல்லா 4த்தினையும் யார் டிஜெக்ட் பண்ணானோ, நெகேட் பண்ணானோ அப்படி இருக்கிறவனை, அப்போ இனிமேல் என்ன இதுதானே சார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறதே இருக்கு, இது எதுக்கு இருக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு உணர்ந்து இப்போ நீ மோட்சத்துக்காக ஞானத்துக்கே முயற்சி பண்ணுற. அது தெரிஞ்சுக்கிட்ட அப்போ என்ன ஔதாசீன்யேன அவன் இப்போ இது எல்லாத்துக்கும் இன்டிஃபரெண்ட்டாக இருப்பான். இன்டிஃபரெண்ட்டாக இருந்துட்டு எஸ் திஷ்டேத் இன்டிஃபரெண்ட்டாக இருக்கான். அப்போ மாதிரி வேறு என்ன சார் பண்ணுவார், அவனு ஆனந்தமய கோஷமனே ஒன்று இருக்கு, அது கோஷமாக இருந்தால் கூட அந்த ஆனந்த கோஷமாக வேலை பண்ணுற அந்த நித்ராவஸ்தை காரணாவஸ்தை அதுக்கு நிஜமான காரணம்
எங்கேருந்து அந்த ஆனந்தம் அங்கே வருது அன்னு சொல்லிட்டு இன்னும் ஆனந்தமய கோஷம் தாண்டி இருக்கிற தன்னுடைய ஸ்வரூபத்தில் உட்காருவான். எஸ் திஷ்டேத எஸ்மின் எஸ் யஹ திஷ்டேத், யார் அப்படி ஸ்வரூபத்திலே உட்கார்றானோ நிற்கிறானோ அவனு தான் ஜீவன் முக்தன். பாருங்கோ, அப்படின்னு சொன்னால் சர்வம் பரமாத்மா, சர்வம் ஜெகத் சர்வம் ஆத்மமயம் பிரம்மமயம். அப்போ இங்கே நானு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, அதனால தான் மமகாரம் இல்லை, அகங்காரம் இல்லை. அவன் தான் ஜீவன் முக்தனே கூப்பிடப்படும். இதுக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம், இப்போது 3 திருஷ்டிகள் இருக்கணும். ஒன்று லோகத்தின்னு இப்படி புலங்கள் நினைவில் இருக்கும்போதும் பார்க்கும்போதும் லோகத்தின்னு பார்க்கும்போதும் திரஷ்டாபாவத்தோடு இருக்கணும். நான் திரஷ்டா, இதெல்லாம் திருஷ்ய வஸ்து. திருஷ்யா திரஷ்டா ரெண்டு ஒன்றுனேது அது அப்படி விட்டுடுங்க. இது ஜென்ரலாக ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் லெவலாக ஒரு ஸ்டெப்பு சொல்கிறோம். பார்க்குறான்னா அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, தெரியறதே இருக்குன்னா தெரியறது. தெரிஞ்சதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியறதெல்லாம் சத்தியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியறது. ஆனால் நான் தெரிஞ்சுக்கப்படுறேன், நான் தெரிஞ்சுக்கிறவன். ஸோ அந்த திரஷ்டாபாவத்தோடு இருப்பான் இந்த ஜீவன் முக்தன். அப்புறம் சரி, நானாக தனியாக இருக்கேன், வெளியில் எதுவுமே பார்க்கல, கண்ணு மூடி இருக்கேன், இல்லை காது மூடி இருக்கேன், எனக்குள்ளே எண்ணங்கள் అనేది ஒரு இடத்துல புத்தி செல் மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது மனசு. A bunch of thoughts is called the mind. அங்கே அந்த மனசில் இப்படி எல்லாம் எண்ணங்கள், பழைய ஞாபகங்களும், இல்லை இப்போ பார்த்தது பற்றி உடனே ஒரு ஏதோ காமெண்ட்டோ சஜஷனோ சம்திங் வருதா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சாட்சி பாவத்தோடு பார்க்கணும். முதல்ல திரஷ்டாபாவம், இங்கே சாட்சி பாவம். என்ன ரெண்டுத்துக்கு வித்தியாசமான பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அங்கே கண்ணு திறந்து இந்திரியங்களை அப்படியே எட்டி பார்க்கறதுனால இங்கே இந்திரியங்களோட வேலை இல்லாமல் எனக்குள்ளே நானே பார்க்குறேன். ஒரு மனசனைது ஒன்றும் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். நான் கண்டினியூஸ் நான்ஸ்டாப்பு கார்பரேஷனை இன்ஜின் ஆஃப் பண்ணாத வண்டி மாதிரி எண்ணங்கள் கிளம்பிட்டே இருக்கும். அது அப்போது அங்கே என்ன பண்ண, அங்கே கூட எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா படிய ஞாபகமாக வரும்போது உடனே அங்கே நீ சாட்சியாக இருந்துட்டு கவனிக்க ஆரம்பித்த அது அப்படியே அடங்கி போய்டும். நீ கவனிக்காமல் அதில் உளுந்து போனால் அது வளர்ந்துட்டே இருக்கும். இந்த ரோடு தெருவில் நாயை துரத்திட்டு வரும், சிலவாட்டி கத்திட்டு. நீ ஓடிட்டா பின்னாடி துரத்திட்டே வந்துடும். நீ நின்றுட்டா அது நிற்கும். நீ நின்றுட்டு கீழே குனிஞ்சு கல் எடுக்கிற மாதிரி பண்ண திரும்பி போயிடும். அந்த மாதிரி தான் சாட்சி பாவம். அடுத்தது 3 அவஸ்தைகள், ஜாகிரத, ஸ்வப்ன, தூக்கம். அப்புறம் 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அப்புறம் 3 பிரபஞ்சங்கள், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அண்ட் காரண பிரபஞ்சம். இது எல்லாத்தையும் உதாசீன பாவத்தோடு பார்க்கணும். சரியா? என்ன இந்த ஸ்லோகத்தில் வந்துச்சுல்ல, அந்நேன ஔதாசீன்யேன. ஸோ உதாசீன பீயிங் இன்டிஃபரெண்ட். அடுத்தது 438வது ஸ்லோகம். விக்ஞாத ஆத்மனோ யஸ்ய பிரம்மபாவஸ்ருதேர்பலாத் பவபந்த விநிர்முக்தः சஜீவன் முக்த
चित्तलक्षणः यस्य आत्मनः யார் அவனுடைய ஆத்மனः அவனுடைய ஸ்வரூபத்தினை பிரம்மபாவः ஸ்ருதேர்பலாத் விக்ஞாத அவனுடைய ஆத்ಮ தானு பிரம்மமனே ஸ்ருதி பலாத் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த ஸ்லோகத்திலோ ஸ்ருதேர் பலாத் சாஸ்திரம் சொல்லிதான் இந்த பிரம்மம் என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் மனசுனால புலங்கள்னால இந்த பிரமாணம் எதினாலையும் தெரிஞ்சிக்க முடியாதனால சப்த பிரமாணம் மட்டும் உபயோகப்படுத்திட்டு புத்திலோ அறிவிலோ விவேகத்தினை உருவாக்க வச்சு சிந்திச்சு உணர்ற ஒரு பிரக்ரியா இது அதனால் ஸ்ருதேர் பலாத் ரொம்ப முக்கியம் சாஸ்திரம் சொன்னதான் பிரமாணம் சாஸ்திரம் சொல்லலைன்னா நமக்கு இந்த பிரம்மம் என்னன்னு தெரியாது நம்ம எல்லாரும் தூக்கத்தில் ஆனந்தம் அனுபவிக்கிறோம் அதுதான் பிரம்மஸ்திதின்னா எப்போது கவனிப்போமா சாஸ்திரம் சொல்லிதான் ஓ தூக்கத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா நினைவுனி கனவாக நினச்சிக்கணுமா இல்லைன்னு எப்படி தெரியும் நம்ம எப்போ அதை நினச்சோமா எவ்வளோ வயசானா நினைக்க மாட்டோம் எத்தனை ஜென்மம் வந்தாலும் நினைக்க மாட்டோம் ஸோ ஸ்ருதேர் பலாத் அப்போ அந்த ஸ்ருதி கூட குரு சொல்லி அனுபவஜ்ஞனான அந்த பிரம்ம ஜிக்னாசிலேயே பிரம்ம நிஷ்டலையே பிரம்மானுபூதிலேயே அப்படி இருந்துகிட்டே சொல்கிற அது தவிர இன்னொரு விஷயம் குருவுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிப்பட்ட ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்ட இருந்து ஸ்ருதேர் பலாத் ஸ்ருதியோட பலந்தான் இல்லைன்னா குருவுடைய வாக்கியம் தேசிகோக்தேன அகம் பிரம்மாஸ்மி நான் எனக்கு பிரம்மம் என்ன தெரிய மாட்டேங்குது சார் எவ்வளோ வாட்டி கேட்டாலும் பரவாயில்ல நீ முதல்ல நம்பி ஏற்றுக்கோ எது தேசிகோக்தேனா என்னோடய குரு சொன்னார் நான் பிரம்மந்தான் அப்படி ஜஸ்ட் அந்த வார்த்தைன்னு அப்படி எடுத்துக்கிட்டு அது மூட நம்பிக்கையா பிளைண்ட் பிலீஃபை ஏதாவது சொல்லுங்க அங்கே ஸ்ரத்தான்னு அதுதான் எனக்கு ஸ்ரத்தானது எப்பவுமே கூட நமக்கு தெரியாத விஷயம் பற்றி தான் நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஸ்ரத்த வேணும் ஏதோ ஒன்றுக்கு மேலே நம்பிக்கை வேணும் அதனால் ஸ்ருதேஹே பலாத் விக்ஞாதம் அப்படி யார் இவனை தெரிஞ்சுக்கிறான் முந்தாவது ஸ்லோகத்திலோ எஸ் திஷ்டேத்து சஹ எப்படி அவன் அங்கே உட்கார முடிஞ்சது அவனோட ஸ்வரூபத்தில் எப்படி உட்கார்ந்த யார் சொல்லி கொடுத்தான் ஸ்வரூபம் என்னன்னு இவன் சாஸ்திரத்திலே கேட்டான் குரு கிட்ட நின்று குருவுக்கு சேவை பண்ணி குரு கிட்ட இருந்து குரு மேலே பக்தி ஸ்ரத்தா வச்சுக்கிட்டு சேவை பண்ணுறது மட்டும் இல்லை கேட்டுகிட்டே இருக்கிறான் சிரவணம் பண்ணுறான் உபதேசத்தின்னு கேட்குறான் கொஞ்சம் கேட்குறோம் ஒரு வாட்டி திரும்பி நம்ம மறந்துடுவோம் அதனால் மறுபடியும் கேட்கணும் திரும்பி குருக்கிட்ட போகணும் குரு மறுபடியும் உபதேசம் கொடுப்பார் இப்படி 3 வாட்டி சாப்பிட்ற மாதிரி என்ன கேட்கும்போது சொல்லும்போது நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் உடனே திரும்பி படிய பழக்கம் தேகாத்தியாசம் வரும் ஜீவ அத்தியாசம் வரும் அப்புறம் சொல்கிறதெல்லாம் புரியறது ஆனால் வயிற்றில் என்னமோ பக்குன்னு இன்னும் ஏதோ இடிச்சுக்கிறது உறுத்துருதன் அப்போ மறுபடியும் கேளு மறுபடியும் கொஞ்சம் சரியாயிடுவேன் இப்படி தான் வேறு வழி இல்லை அதனால தான் ஸ்ருத்தே பலாத் ஏன்னா அஜ்ஞானம் అనేది அவ்வளோ தேங்கி இருக்கு ஆனால் நிஜமாக அஜ்ஞானம் இருக்கான்னா ஞானம் தான் இருக்கு அஜ்ஞானம் అనేది கல்பிதம் தானம் ஆனால்
அது போகிற தெரியற வரைக்கும் பாடுபட வேண்டியிருக்கே. அதனால தான் குரு உடைய ஸ்மரணம், குருவுடைய ஸ்மரணமே சேவை. சேவன் என்னன்னா குரு சொல்கிறபடி நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் அத்தியந்த உன்னதமான குரு சேவை. ஏதோ வெளியில் பாக்கியமாக அதே இது பண்ணுற வாய்ப்பு சான்ஸ் கிடைச்சி அதையும் பண்ணுறோம். இந்த குரு சேவை இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா குருவுக்காக பிரயோஜனத்துக்காக இல்லை. நம்ம வெளியில் வேறு எதிலாவது இருந்தால் அதில் மாட்டிக்குவோம். இப்போ பகவத் சேவை, சாது சேவை, குரு சேவை అనేది தேவையில்லாததில் மாட்டிக்காமே இந்த சத்து கூட ஒட்டிக்கிட்ட நம்ம சேஃபாக இருப்போம். அதனால் ஸ்ருதேஹே பலாத். அதனால தான் இப்படிப்பட்ட குருவுடைய சாநித்தியம், குருவுடைய ஸ்மரணமே, அப்புறம் குரு சொல்கிறபடி நடக்கிறது, அப்படி இருக்கணும். அதனால் இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களான மகாத்மர்களனே குருவனே அவங்கள கூட பேசும்போது, அவங்கள பார்க்கும்போது, அவங்களனே எப்படி இருக்கீங்க, உடம்பு எப்படி இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அவங்க தான் உடம்பு தேகம் பற்றி கவலைப்படாமல், உடம்பை பற்றி சிந்திக்காமல், ஆத்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கிற குரு கிட்ட போயிட்டு அவருக்கு உடம்புன்னு பற்றி ஞாபகப்படுத்திட்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது பாப்பம் தெரியாமே தான். எதுக்கு கேட்குறாங்கன்னா, குரு மேல் அன்பு இருக்கலாம், குருவுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னு எதுவும் தோணுறதா. ஆனால் அது அப்படி கேட்கக்கூடாது. சரியா? தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞானிகள்கிட்ட போனால் கூட நிறைய பேர் இப்படி தான் அசட்டுத்தனமாக எதுவும் தெரியாமல் பேசுவாள். ஸோ நோ நீட். they are living beyond the body conscious or the body level. ஆனால் உடம்பு இல்லையா, உடம்புக்கு எதுவுமே வரலன்னு வந்துடும். அண்ட் வை குருன்னு மகாத்மர்களும் சாதுகளுன்னு போய் அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க துவைத்த வினிர்முக்தகர்கள். அவங்க அந்த துவைத்த வினிர்முக்தினால் அடுத்த வரியில் பவபந்த வினிர்முக்தக. இவங்க சம்சாரம், பவம்னா எல்லாமே காணப்படுறது எல்லாமே சரீரம், ஜகத்து, மனசு, புத்தி, எண்ணங்கள், உறவுகள், பொசிஷன்ஸு மொத்தம் பவ. இந்த பவபந்தத்திலிருந்து விமுக்தர்கள் ஆகிட்டோம். இது எதுவுமே ஒன்று கூட இம்பார்ட்டண்ட்டு கிடையாது, தொந்தரவு பண்ணுறதில்லை. அது ஓகே, இட் டசன்ட் மேட்டர். அப்படிப்பட்ட சகல அவித்யா பிராந்தி வினிர்முக்தாக, பவபந்த விமுக்தாகன்னு அர்த்தம். சகல அவித்தியத்தினால் ஏற்பட்ட எல்லா பிராந்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் சக ஜீவன் முக்த லக்ஷண. அதுதான் ஜீவன் முக்தனுடைய லக்ஷணம். அதுக்கு தான் பகவத்கீதையிலோ என்ன அது கூட அங்கே பார்த்துக்கணும். அதே சொல்லியிருக்கார் பகவான். ஆத்மௌபம்மேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. என்னோட அபிப்பிராயத்தில் யார் ஜீவன் முக்தனை தெரியுமா, பரமயோகி தெரியுமா? இதோ சர்வத்திர எல்லாமும் ஆத்மாவாக பார்க்குறவன், சமமாக பார்க்குறவன். பேதங்கள் எல்லாம் இருக்கிறதே only the bhranti kalpita jagat kalashrayam swashrayam sadasadvilakshanam. அப்படி பவபந்த வினிர்முக்தாக ஜீவன் முக்தாக. ஸோ கிருஷ்ணர் பகவான் அங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா அவன் சுகம் வா எதிவா துக்கம்,
அது ரெண்டுத்தையும் சமமாக பார்க்குறவன். அதே தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ துவந்தங்களுக்கு அதீதமாக இருக்கிறோம். துவந்த்வாதீதோ விமத்சரஹ, எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கீதையில் பகவான் சொன்னார். அவனு தான் ஜீவன் முக்தன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் துவைத்தத்திலிருந்து விமுக்தி ஆனவன் ஜீவன் முக்தன். அப்படின்னா துவைத்தம் காணப்படாதா, இருக்காதா? எப்பவுமே துவைத்த பாவத்தை ஏதாவது அவர் விவகாரம் பண்ணும்போது பேச மாட்டாருன்னா நடக்கும். தானே உள்ள அவருடைய அந்தராத்மத்தில் ஹிருதயத்தில் தெரியும், துவைத்தம் எல்லாம் போய் இது சும்மா ஒரு நாடகம், ஒரு ட்ராமா. 439 தேஹேந்திரியஸ்வஹம் பாவ இதம் பாவஸ்ததன்யகே யஸ்ய நோ பவதः க்வாபி சஜீவன் முக்த இஷ்யதே. இந்த ஸ்லோகத்தில் மேலே துவைத விமுக்தி என்னும், இங்கே துவந்த வினிர்முக்தாக அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் நான் கீதையில் ஸ்லோகம் ஆல்ரெடி துவந்த்வை வினிர்முக்தாகன்னு சொல்லியிருக்கேன் இப்போது. ஓகே, அதே மாதிரி தான், இதே தாட்டு தான். மாறுங்க, அல்லது மாற்றி மாற்றி அப்படி இப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சேர்ந்து இதர் ஜெகத்தை பற்றியோ இல்லைன்னா நம்ம சரீரம் மனசு உபாதியோ, இது ரெண்டு எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மம் நித்திய சத்திய வஸ்துவில் இருக்கணும் மனசு. ஸோ துவந்த வினிர்முக்தில் என்ன சொல்கிறாருங்க, தேக இந்திரியேஷு அகம் பாவம். இந்த தேகம் நானே பாவனை. இந்திரியங்கள் எல்லாம் தேக இந்திரியேஷுன்னு, தேகம்னா தேகத்தில் இந்திரியங்கள் இருக்கு. இந்திரியங்கள் காமிக்கிறதெல்லாம், அதுக்கு தெரியறது எல்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதெல்லாம் சத்தியமாக நினச்சிக்கிறதோ, இது நானும் இதை நினைக்கிறது, தேகம் நான் நினைக்கிறது முதல்ல. ஸோ தேக இந்திரியேஷு அகம் பாவம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதம் பாவம். இந்த தேக இந்திரிய அகம் அண்ட் இதம், இந்த அகம் అనేది வந்ததுக்கப்புறம் தான் அந்த இதம் அது சுற்றி இகம் அகம்பத, அகம்பதம் தான் சென்டர், அது சுற்றி தான் இதம் விருத்திகள் எல்லாம் வரும். இதம்னா அது இது. ஓகே, எப்படி? ஸோ நான் இருக்கணும் முதல்ல, நான் இருந்தால் அவள் அவனை ரெண்டாவது வரும். ஸோ அகம் பாவம் அண்ட் இதம் பாவ. அப்புறம் ததன்யகே, சாரி இந்த வார்த்தை முதல்ல சொல்லிக்கணும். தேக இந்திரியேஷு அகம் பாவம். அதுக்கப்புறம் ததன்யகே, ததன்யகன்னா இதம் பாவம். அந்நியம் இன்னொன்று இருக்கேனே, அந்த அந்நியம் சத்தியம் நினைக்கிறது. ஸோ அகம்பாவம் இதம் பாவம். யஸ்ய நோ பவதः, யஸ்ய குவாபி நோ பவதः, ஒருக்காகவும் அவன் இந்த பாவத்தினை என்டர்டெயின் பண்ண மாட்டான். அஜ்ஞானத்தில் இருக்கும்போது இருந்துச்சு. இப்போது ஞானம் வந்ததுக்கப்புறம் இவருக்கு சரீரம் இல்லையா என்ன, உடனே இறந்து போச்சா? இல்லையே, சரீரத்தோடு தான் இருக்கார். சரீரம் வச்சு தான் லோகத்தில் லோக சங்கரத்துக்காக டீச் பண்ணுறது, சேவை பண்ணுறது, என்னமோ பண்ணுறார். அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தற்காலத்துக்கு ஈஸ்வரனுடைய காரியமாக, ஈஸ்வரனுடைய கமாண்டை எடுத்துக்கிட்டு. ஸோ ஆனால் எஸ்ய குவாபி, ஒருக்காகவும் அவனை இந்த பாவத்தில் உளுந்து போக மாட்டான். ந பவதா, ஹி நெவர் ஐடென்டிஃபைஸ் அகெயின். அவனு தான் ச ஜீவன் முக்த இஷ்யதே. ஸோ துவைத்த வினிர்முக்தி ஏற்பட்டுச்சு, துவந்த வினிர்முக்தியும் ஏற்பட்டுச்சு. ஸோ துவைத்தம் துவந்தம், துவைத்தம் అనేది பொதுவாக மனிதர்களின் எல்லாத்தையும் இந்த பார்க்குறது எல்லாமே பலது இருக்கேன்னு பார்க்கறது அஜ்ஞானம்.
பலது இல்லை ஒன்றும் இருக்குன்னு பார்க்கறது ஞானம். அந்த பலதில் இந்த துவந்தங்கள் எல்லாமே தெரியும். மனசு அந்த அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது. அதுக்கு சொன்னால் துவைத விமுக்தி, துவந்த விமுக்தி. அப்புறம் சொல்லி 440வது ஸ்லோகத்தில் ந பிரத்யக் பிரம்மணோர்பேதம் கதாபி பிரம்ம சர்க்கயோः பிரக்ஞயா யோ விஜானாதி சஜீவன் முக்த லக்ஷணः. இத்தனை ஸ்லோகம் ஜீவன் முக்த லக்ஷணம் அது இதெல்லாம் பேசுகிறோமே, இது எங்கே என்ன பண்ணி இவன் ஜீவன் முக்தன் ஆகிறான்? ஏதாவது பண்ணானா? தீர்த்த யாத்திரை போய் ஜீவன் முக்தன் ஆயிட்டானா? இல்லை ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணி ஜீவன் முக்தன் ஆயிட்டானா? இல்லை ஏதோ ஒரு சுவாமினி குறிப்பிட்ட சுவாமினி கும்பிட்டுட்டு அவருடைய நாமம் மந்திரம் அநேக லட்சம் சொல்லி ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னா இல்லை 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 யோகா பண்ணி ஆயிட்டானோ, அட்வான்ஸ்டு யோகாசனாஸு குண்டலினி அதெல்லாம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி ஆயிட்டானா? இல்லை. எப்படி ஆயிட்டான்? அப்போது பிரக்ஞயா யஹ விஜானாதி. 2வது வரியில் பிரக்ஞான பிரகர்ஷணேன ஞானத்தோட சூக்ஷ்ம புத்தியோட சூக்ஷ்மமான சிந்தனையோட. அப்படின்னா எப்படி சூக்ஷ்ம சிந்தனை, சூக்ஷ்ம புத்தி, விவேகம் இதெல்லாம் வரும்? அதோ முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, ஸ்ருதேஹே பலாத். அது சாஸ்திரம் கேட்டு குருவுடைய உபதேசத்தினால ஈஸ்வர குரு கிருபனால் வர்றது பிரக்ஞையா. அப்படி என்ன அர்த்தம்? புத்தியிலோ தெரிஞ்சுக்கிறான், எதுவுமே பண்ணலை. அதனால தான் வேதாந்தத்தில் பிரம்ம ஞான விஷயத்தில் எது பண்ணுறது கிடையாது. என்ன மேக்ஸிமம் பண்ணுறதுன்னா சிரவணம் பண்ணும். மனன நிதித்தியாசனம் கூட உன்னை மனசில் நடக்கிற வேலை. பாஹ்யமாக இந்திரியங்களினால் செய்கிற வேலை இல்லை. கேவலம் புத்தி மட்டும் உபயோகப்படுத்திட்டு புத்தினு வக்கரமாக கீழே இறங்கி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலேக்கு ஏறுற மாதிரி பார்க்கணும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி பார்க்குறதுக்கு பேர் தான் யோகா. கீழே இறங்கி வக்கரமாக ட்விஸ்ட் பண்ணுறதெல்லாம் போகா. அதனால தான் சுவாமி சின்மயானந்த சொல்லுவார், யோகா மீன்ஸ் நாட் the twisting of the body, but it is a straightening of the mind. So pragnaya vijanati விசேஷேன ஜானாதி. ஜானாத்தின்னா தெரிஞ்சுக்கிட்டான். நோ ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டான். விசேஷேன வித்தவுட் எனி டவுட். என்னது? ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. முதல் வரி ந பிரத்யக் பிரம்மணோர் பேதம். இவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஜீவனுக்கு பிரம்மனுக்கு பேதம் இல்லை. ஜீவன் అనేది இல்லை. యాక్చువల్లీ இங்கே இண்டிவிஜுவல் అనేది இல்லை. பிரம்மம் தான் இந்த சரீரம் மூலமாக இந்த வாயு மூலமாக தன்னை பற்றி தான் பேசுறது. பிரம்மம் தன்னை பற்றி தான் பேசுறது. கேட்குற நீங்கள் அந்த சரீரம் மூலமாக பிரம்மமே தான் கேட்குறது. காது மூலமாக பிரம்மம் கேட்குறது. ஸோ அதனால் இப்போ ரெண்டும் இல்லை. பேசுறது பிரம்மந்தான், கேட்கறது பிரம்மந்தான், நிற்கிறது பிரம்மந்தான், உட்கார்றது பிரம்மந்தான், பறக்கிறது பிரம்மந்தான், நடக்கிறது பிரம்மந்தான், தூங்கிறது பிரம்மந்தான். ஸோ நான் प्रत्यक ब्रह्म भेदम न. प्रत्यक न to me, for my own self is nothing but the Brahman only. Okay, இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு சரீரத்தில் இருந்துட்டு இங்கே இப்படி இந்த வாயு இந்திரியம் ஒன்று வேலை பண்ணி பேசுறதுனால மை செல்ஃப்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அசல் இத்தனை வார்த்தைகள் இல்லை. இத்தனை வார்த்தைகளை சொன்னால்
நம்ம இறங்கிட்டோம்னு அர்த்தம். ஆனால் மணிக்கணக்கு தினந்தோறும் பேசுகிறேன், வார்த்தைகள் எல்லாம் ட்ராப் ஆகும். மௌனம்தான் இருக்கும். மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். ஸோ முதல் பேதம் நீக்கப்பட்டது. அப்புறம் ந பிரம்ம சர்க்கயோஹோ பேதம். அப்புறம் பிரம்மமும் ஜகத்து பேதம். அப்படின்னா ஜீவ பிரம்ம பேதம், ஜகத் ஈஸ்வர பேதம். பொதுவாக இந்த பேதங்கள் எல்லாத்திനും மொத்தம் 5 விதமாக சொல்லப்படுறது. ஜீவபேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜகத் பேதம், ஜகத் ஈஸ்வர பேதம், தென் ஜீவ பேதம், ஜகத் பேதம். இதெல்லாம் நீக்கணும். ஸோ அது மொத்தம் சேர்த்து இங்கே 2ஆக சொல்கிறாரு. ஓகே, அப்படின்னா இப்போ சிம்பிளாக நம்ம இன்னும் புரியறது என்ன சொல்லணும்? முதல் என்ன சொல்லுவோம் வேதாந்தம் கிளாஸுக்கு வரும்போது? ஜீவ ஜகத்து ஈஸ்வர. இந்த ஜீவ ஜகத் ஈஸ்வர அనే ட்ரையாங்கிள் இஸ், இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் போனோம்னா கூட சென்டர் ஏதோ ஒரு மையம் இருக்கணும். எல்லாமே பிரம்மன்லோ கல்பிக்கப்பட்ட உபாதி பேதத்தினால் கல்பிக்கப்பட்ட பிராந்தி ஜன்யம் மாயா கிரியேஷன் இதெல்லாம். ஸோ பிரம்மமேதா ஜகத்து, பிரம்மமேதா ஈஸ்வரன், பிரம்மமேதா ஜீவ. அதனால் இப்படிப்பட்ட விஷயம். ஸோ தெர் இஸ் நோ அப்சல்யூட்லி எனி டிஃபரன்ஸ் ஆஃப் எனி கைண்ட். ஸ்வஜாதீய விஜாதீய ஸ்வகத பேதங் ரஹிதமான வஸ்து அஹம் பிரம்மா அஸ்மி. சும்மா இரு, பி ஹாப்பி, பி குவைட். அவனு தான் ஜீவன் முக்தன். அது ஓகே சார் அப்படின்னு திரும்பி மைண்டு கிளம்பிச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஓகே, மைண்டு கிளம்பிச்சு. பட்டு மைண்டு அந்த பட்டு வந்துச்சுன்னாவே புட்டு, ஒரு குட்டு, ஒரு மொட்டு. there is no but, there is no why and how. அதனால தான் அப்படி மறுபடியும் இங்கே பாருங்க. அதனால தான் அந்த கைவல்யோபனிஷத்தில் சர்வபூதஸ்த, இது பகவத்கீதையில் கூட இதே சிமிலர் ஸ்லோகா. சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனः. சிமிலராகவே கொஞ்சம் டிஃபரெண்ட்டோட அங்கே கைவல்யோபனிஷத்தில் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் யம் பிரம்ம பரமம் யாதி ந அந்நேன ஹேதுனா. இந்த 5 டிஃபரன்ஸஸ் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா 3ஆக சொல்லியிருக்கேன், இல்லைன்னா இங்கே ஸ்லோகத்தில் 2ஆக இது நீக்கிட்டு நெகேட் பண்ண தவிர இன்னொரு வழி கிடையாது. ஜீவன் முக்த லக்ஷண. 441 சாதுபி பூஜ்யமானேஸ்மின் பீட்யமானேபி துர்ஜனைः சமபாவோ பவேத்யஸ்ய சஜீவன்முக்தலக்ஷணः. சாதுபிः பூஜ்யமானः அப்படி அப்படின்னா நல்லவங்கள மூலமாக. அப்படின்னா ஒரு சாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்னொரு சாது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ள நல்ல குணங்கள்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நல்ல குணங்கள்னு பார்க்கக்கூடிய நம்ம நல்லவங்களாக இருந்திருக்கணும், இல்லைன்னா நமக்கு நல்லது தெரியாது. ஸோ சாதுபிகன்னா நல்லவங்களனால பூஜிக்கப்பட்டானோ சன்மானிக்கப்பட்டானோ மரியாதை செலுத்தப்பட்டால் கூட இல்லை,
இன்னொரு பக்கம் துர்ஜனைஹி பீட்யமானே அபி. துர்ஜனர்கள் யார்? அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களு, கஷ்டப்படுத்துகிறவங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களு, தப்பாக பாவிக்கிறவங்களு துர்ஜனர்கள். பார்த்தீங்களா? ஸோ துர்ஜனர்களுக்கு என்ன காணப்படும்? எல்லாம் துர்ராகவே காணப்படும். துர்ரன்னா பேடாக காணப்படும் எல்லாத்திலும், எல்லாருக்குள்ளேயும். ஆனால் சாதுவிக்கு எல்லாம் நல்லதாக தெரியும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து துரியோதன் தர்மராஜன்னு ஒரு வாட்டி ஏதோ டெஸ்ட்டு, நீ போய் யாராவது ஒரு நல்லவனை கூட்டிட்டு வான்னாரு. ஓகே, அப்புறம் யார்? நீ துரியோதனு கிட்ட. தர்மராஜன் கிட்ட, நீ போய் யாராவது ஒரு கெட்டவனை கூட்டிட்டு வா, அதர்மத்தில் இருக்கிறவன் ஒருத்தனை கூட்டிட்டு வா. 2 பேர் போயிட்டாங்க. 2 பேரும் ஒரு கையோடு திரும்பி வந்துட்டாங்க. ஏன் துரியோதனா, யார் நீ கூட்டிட்டு வரல நல்லவன்னு? எனக்கு யாரும் நல்லவங்களுக்கு தெரியல இந்த லோகத்தில்னா. தர்மராஜன், நீ எப்போ யாருன்னு கூட்டிகிட்டு வரலன்னா, எனக்கு யாருமே கெட்டவங்களா தெரியவே இல்லைன்னா. பார்த்துங்க, 2 பேருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு எங்கே இருக்குது இப்போது? அதனால தான் பிரக்ஞையா இந்த கோளாறு இங்கே இருக்குது. த ப்ராப்ளம் இஸ் ஹியர், த சொல்யூஷன் ஆல்சோ ஷுட் பி brought here. ப்ராப்ளம் ஷுட் பி நோ சொல்யூஷன், டிசால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லவங்களனால பாராட்டப்பட்டு பிரசம்சை செய்யப்பட்டு இருந்தானோ, துர்ஜனர்கள் கெட்டவர்கள் வந்து என்னென்ன என்ன பண்ணானோ, சமபாவா பவேத் யஸ்ய, யார் சமமாக எடுத்துக்கிறானோ. இது துவந்தங்களை பற்றி சொன்ன மாதிரி தானே இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி சமவனே இதை நிறைய வாட்டி பேசுகிறாங்கன்னு கேட்கக்கூடாது. பாருங்க, அங்கே வந்து வஸ்துகள் துவந்தங்கள்னா இஷ்ட அனிஷ்ட, பிரியம் அப்பிரியம், அப்புறம் சுகம் துக்கம் கொடுக்குற, அதெல்லாம் பொருட்கள், மெட்டீரியல்ஸு. ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக மெட்டீரியல்ஸில் ஏதாவது அப்படி நமக்கு பொருட்கள் துக்கம் கொடுக்குறதுனா கூட அது அவ்வளோ வெளியில் சொல்லிக்க மாட்டோம். அதை பற்றி ரொம்ப கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறோம், ஏதாவது சமாளிச்சுக்கிறோம். ஆனால் இன்னொரு மனிதனு வந்து நம்மளை ஏதாவது சொன்னால் உடனே அகங்காரம் தலை தூக்கும். என்ன சொன்ன, என்ன என்ன இப்படி சொன்ன அப்படின்னு. அதனால தான் பாரியா பர்த்தானா கூட எவ்வளோ நாளில் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தால் கூட ஏதாவது அவங்கள பற்றி இப்படி அவங்க அபிமானத்தினை அகங்காரத்தை தொடர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே எழுந்திரிச்சு வேஷ்டி மேலே தூக்கி கட்டிட்டு என்னடி சொன்ன அப்படின்னு வருவான். அதனால் மகாத்மர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள் நடந்து, ரமணருடைய வாழ்க்கையில். அதனால் இது ரொம்ப சாதாரண ஈஸியான விஷயம் இல்லை. அதனால தான் யாராவது நம்மளை குற்றம் சொல்கிறாங்கன்னா நல்லது தான், சொல்லட்டும். நான் ரியாக்டாகவே இருக்கணும். நிஜமாக எனக்குள்ளே ஏதாவது தோஷம் இருந்தால் நான் சிந்தித்து விசாரித்து தெரிஞ்சுக்கிறேன். அதனால் கோபப்படுறதுக்கு ஒன்று என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சால் ஓகே, நிம்மதியாக இருப்பேன். இப்போ அவன் சொன்னதுனால நான் அப்படி ஆயிடுவானா? அவனு சொன்னதுனால நான் கெட்டவன் ஆகிடுவானா? இல்லை இன்னொருத்தர் சொன்னதுனால நானும் நல்லவன் ஆகிடுவானா? இல்லை, எனக்கு நானே கெட்டவனா? எனக்கு நானே உத்தரேதாத்மன ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹான்னு சொன்னார்ல கீதையில். ரமணர் மலை மேல் இருக்கும்போது யாரோ ஒரு பையன் அவனு வேஷம் போட்டு எது சொல்லி ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறவன். ரமணர் பேசாமல் இருக்கான்னு சொல்லி இவர் ரமணர்னு உட்கார ஒரு இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு யாரோ வருவாங்க, மலை மேலே சுவாமி இருக்கானே. வந்து அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி ஒரு துண்டு போட்டுட்டு, இதோ இந்த பையனுக்கு அந்த காலத்தில் ரமணர் சின்ன பையனாக இருக்கும், இந்த பையனுக்கு நான் தான் குண்டலினியில் அனுப்பி விட்டுட்டு இவனுக்கு இப்படியெல்லாம் நான் ஞானம் கொடுத்தேன் இப்படியெல்லாம் சொல்லி மரட்டு மாதிரி சொல்லிடு. அந்த எல்லோரும் காசு போட்டுடுவார். காசு போட்டு இவன் அப்புறம் துண்டு மடிச்சுக்கிட்டு காசு எடுத்துகிட்டு போயிடுவேன்.
ரமணர் நாளைக்கு திரும்பி இந்த இடத்துல இருக்க மாட்டார். அவர் மலையில் நிறைய இடத்துல சுற்றிட்டே இருப்பார். அப்போ ஒரு வாட்டி அவர் வந்து ரமணர்கிட்ட கோச்சுக்கிட்டே அந்த ஆள், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற நீ, உனக்கு ஒரு நஷ்டம் இல்லை, ஆனால் எனக்கு லாபம் 4 காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லை, இப்படி பண்ணுற அப்படி துப்பிட்டாராமா ரமணர் மேல். அப்புறம் பிற்காலத்தில் இந்த விஷயம் ரமணரே சொல்கிறார், பகவானே சொல்லும். அப்போது என்ன சுவாமி, அப்போ யாரும் மேலே இருக்கும்போது அவன் துப்பிட்டான், அவன் என்ன பண்ணீங்க, என்ன பண்ண, தொடச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி சந்த ஏகநாத் மகாராஜ் வாழ்க்கையிலும் சந்த நாமதேவருடைய வாழ்க்கையிலும் ஒருத்தன் காசு கொடுத்துட்டே போய் அவன் வாசலில் இருந்துட்டு நாமதேவ ஏகநாத வீட்டு முன்னாடி அவன் நல்ல திட்டு, என்ன யாரோ லோக்கலாக அங்கே இருக்கிற சில முஸ்லீம்ஸ் யாரோ அந்த காலத்தில் அவன் போய் திட்டு, நல்ல அவமானப்படுத்திட்டு வாசலில். இவன் வந்து 1 மணி நேரம் மேலே பேசுகிறான் திட்டுறான். ஏகநாத மகாராஜ் வீட்டுக்குள்ளே பூஜை பஜனை ஏதோ பண்ணிகிட்ருக்கிறார். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து கொடுத்தார். ரொம்ப நேரமாக உன்னுடைய சப்த பிரம்மம் நாத பிரம்மம் நான் கேட்டிருக்கேன், அதனால் தொண்டை வறண்டு போயிருக்கும், ஜலம் கொடுன்னார். பார்த்தீங்களா, இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. நிஜமாக வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். வீட்லேயே நம்ம மக்களே நம்மளே யாரோ தெருலையோ பக்கத்துலேயோ ரிக்ஷாக்காரனோ ஆட்டோக்காரனோ போலீஸோ ஏதோ ஜஸ்ட்டு அவமானப்படுத்துவாங்க. உடனே எவ்வளோ ரியாக்ட் ஆகிறோம், என்ன ஆகிறதுன்னு உள்ளே கவனிக்கணும். அதனால் நம்முடைய அட்டென்ஷன் வந்து நம்முடைய மைண்டுடைய ஸ்டேட்டஸ்ஸு, த ஸ்டேட் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த மைண்டில் இருக்கணும்னுவார் சுவாமிஜி. அப்புறம் 442 यत्र प्रविष्टा विषयाः परेरिता निद्रा प्रवाहा इव नदी प्रवाहा इव वारिराशौ लीनन्ति सन्मात्रतया न विक्रिया मुत्पादयस्ते विक्रियाम् उत्पादयन्त्येष यतिर्विमुक्तः. எப்படி ஒரு சமுத்திரத்துக்கு உள்ள பல நதிகள் எல்லாமே எங்கெங்கிருந்தோ ஜலம் வந்து ஓடி இந்த சமுத்திரத்தில் ஜலராசி வாரியன்னா ஜலம், அந்த சமுத்திரத்துக்குள்ளே வந்து சேர்றதோ நதி பிரவாகங்கள் எல்லாமே. அதே மாதிரி இத்தனை விஷய பிரவாகங்கள் சுற்றி ஞானி சரீரத்தில் கூட இந்திரியங்கள் இருக்குல்ல, அவருக்கு மனசு இருக்குது. ஆனால் இத்தனை பிரவாகங்கள் விஷய பிரவாக விஷயார் எல்லாமே பர யாரினாலேயோ ஏதோ காரணத்தினாலேயோ யாரோட மூலமாகவோ ஏதோ சூழ்நிலைனால பல விஷயங்கள் எல்லாம் இவங்களை கண்ணுக்கு முன்னாடி இவங்களை வாழ்க்கை பாருங்கள். இப்போது அவர் மலையில் யாரும் இல்லாத மாதிரி போய் உட்கார்ந்த ரமணர் அங்கே போய் ஒருத்தரும் வந்து அவனை தொந்தரவு பண்ணுறார். அதனால் தொந்தரவு பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக என்னென்னமோ வர வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் நம்ம ரூமில் இருக்கிற கொசு போதும், டிஸ்டர்ப் ஆகிறோமா இல்லையா? இப்படி பார்த்தா அப்போது எத்திர பிரவிஷ்டாக விஷயாக பரஈரிதா அடுத்தவங்க முறை எப்படின்னா அந்த நதிகள் எல்லாம் சமுத்திரத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி லீனந்தி. ஆனால் இந்த ஞானி விஷயத்தில் யதிஹி விமுக்தः இவனு அவிக்ரியாம், அவனுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அன்டச்சாக இருக்கிறதுனால எதனால் சன்மாத்திரத்திலோ லீனந்தி, அவனு ஸ்வரூபத்திலோ திருஷ்டிலோ இருக்கிறான், அந்தர்திருஷ்டிலோ இருக்கிறான். அப்படி அந்தர்திருஷ்டியில் இருக்கிறவனுக்கு இந்த பாஹ்யமாக எத்தனை வந்து மேலே பட்டானு எத்தனை காணப்பட்டானு என்ன ஆடணும், உலகம் மொத்தமே ஒடிஞ்சு பொடி பொடியாகி உளுந்தா கூட ஞானி அசைய மாட்டார். ஆபூரியமானமச்சல பிரதிஷ்டம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் கடைசியில் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத். இதே எக்ஸாம்பிள் தான். எப்படி பூர்ணமாக கம்பீரமாக இருக்கிற அந்த சமுத்திரத்தில் வந்து
என்னமோ எத்தனையோ ஜலமெல்லாம் வந்து சேரும்போது அந்த சமுத்திரத்துக்கு ஏதாவது ஹெவி வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குமா, ஏதாவது இரிட்டேஷன் இருக்குமா, கோச்சுக்குமா, கஷ்டப்படுமா? படாது. அந்த மாதிரி தான் இந்த யதிஹி, இந்த விமுக்தா, இவனுக்கு வந்து ஒரு பதற்றம், ஒரு டிஸ்டர்பன்ஸ்னு இவனோட ஹிருதயத்தில் உருவாக்காது అని சொல்லி இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.